5ஆம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்திற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம். வருகின்ற 5ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை காக்க கட்சி வேறுபாடுகளை கடந்து ஓரணியில் திரள்வோம், சூழ்ந்துள்ள ஆபத்தை நாம் ஒற்றுமையால் வெல்வோம் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அனைத்து கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கும் முதலமைச்சர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கின்ற முறையில் 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலான மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை மிகுந்த ஆபத்தை இருப்பதாக அனைவரின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் என்றும், மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு முதலிய தென் மாநிலங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றன. ஆனால் அதுவே நாடாளுமன்றத்தில் நம் பலம் குறைய காரணமாகிவிடும், நம் குரலை நசுக்கிவிடக் கூடும் என்பதால் அது எந்த வகையில் நியாயம் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் ஜனநாயக முறையில் தொடர்ச்சியாக பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்தும் வகையில் எந்த நடவடிக்கையும் செய்யவே கூடாது என்பதல்ல எங்கள் வாதம். அதற்காக தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தில் சமரசம் செய்து கொள்வதில் பேச்சுக்கு இடமில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். கூட்டாட்சியின் கோட்பாட்டுகளை பாதுகாக்கும் விதத்தில் நியாயமான வெளிப்படை தன்மை மிக்க ஒரு வழிமுறையை பின்பற்றுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இச்சூழல் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கும் இந்த மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி கலந்து ஆலோசிப்பதற்காக தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி அனைத்திற்கும் அழைப்பு விடுகிறேன் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.